guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2022ல வெளியான மர்மைட் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஃபேண்டசி கலந்த ஒரு மூவியா இருக்க போகுது. ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் பாஸ் மூவியா இது இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வெயிட் பண்ணாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணா போதும். சரி, வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே லீன் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பார்ல இந்த பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, பார் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க எல்லாருமே மனுஷ உருவத்துல இருந்தாலுமே ஆனா அவங்க எல்லாருமே ஒரு கடல் கன்னிகள் தான். இது எதுவுமே தெரியாத முட்டா பசங்க இந்த பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளவரசர் ஒருத்தர் இந்த பாருக்கு வராரு. இவர் ஒரு டிராகன் வம்சாவளியிலிருந்து வந்தவர். அதாவது இவரும் ஒரு டிராகன் தான். கடலுக்கு அடியில தான் இவங்க எல்லாத்தோட ராஜ்யமும் இருக்கும். கடல் கன்னிகள் கடலுக்கு அடியில இருக்கிற மாதிரி இந்த டிராகன் வம்சாவளியை சேர்ந்த இந்த இளவரசரும் கடலுக்கு அடியில தான் இவங்களோட உலகமே இருக்கு. இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இந்த இளவரசன் வந்தாரு இல்லையா, அவர் எதுக்காக இந்த பார்க்கு வந்தாரு அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா இல்லையா, சோ அவளும் ஒரு கடல் கன்னி தான். அவளை பார்க்க தான் இவர் வந்திருக்காரு. அவளை பார்த்ததும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்கிட்ட 5-6 தடவை வந்துட்டேமா, இதோட நான் 6வது தடவையா உன்கிட்ட வந்திருக்கேன். உன்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளா உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இன்னுமே பதில் சொல்ற மாதிரி எனக்கு தெரியலமா, இன்னைக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இளவரசரும் கேக்குறாரு. அப்போ இந்த கடற்கன்னி என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற வரைக்கும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல, இது நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கடற்கன்னியும் சொல்றாங்க. இங்க தாங்க அவங்களோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. இந்த நம்ம கடற்கன்னி இருக்காங்க இல்லையா, சோ அவங்க குட்டியா இருக்கும்போது அவங்களோட அம்மா யாரோ கொன்னுட்டு அவங்கள மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அத்தை வந்திருக்காங்க. அதாவது இப்ப இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட அக்கா தான் வந்திருக்காங்க. அவங்களும் சில மந்திர சக்திகள் கொண்டவங்க தான். எங்கேயோ இருந்து பறந்துலாம் வராங்க. என்ன எதுன்னு ஹீரோயினோட அத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்கள ஒருத்தங்க கத்தியால குத்தி தான் எங்க கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ அந்த கத்தி குத்தினாங்க இல்லையா, சோ அதுல ஒரு அடையாளம் இருக்கு. அந்த இடத்துல அடையாளத்தை தான் விட்டுட்டு போயிருக்கான் அந்த கொலைகாரன். அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, லீ அப்படிங்கிற ஒரு ஊரோட முத்திரைய அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா தன்னோட அம்மாவை கொலை பண்ணால லீங்கிற நகரத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களோட அத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதனாலதான் நம்ம ஹீரோயினுக்கு கடந்த 18 வருஷமா கொலை பண்ணணும், அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்கள எவ்வளவு தேடியுமே நம்ம ஹீரோயினால கண்டுபிடிக்கவே முடியலங்க. இப்ப வரைக்கும் அவங்க தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி ஓகேமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த எல்லைக்கும் போவேன், நீ தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரனை நான் உனக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருந்ததுனால, சரி ஓகே நான் எந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த இளவரசனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாருங்க. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே ஒரு இளவரசனை பத்தி, அவன் ஹீரோ கிடையாதுங்க. இப்பதான் நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு தளபதியா இருக்காரு. நம்ம ஹீரோயினை போலதாங்க இவனுக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. சின்ன வயசுலயே ஹீரோட அப்பாவை ஏதோ ஒரு கடல் கன்னி கொன்னு இருக்கு. அன்னையில இருந்தே தான் அப்பாவை கொலை பண்ண அந்த கடல் கன்னியை இந்த ஹீரோவும் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் அவனால கண்டுபிடிக்கவே முடியலங்க. இவனோட கோபம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இவன் ஒரு அரசர்கிட்ட தானே தளபதியா இருக்கான். அந்த அரசரோட உத்தரவு மீறியே ஒரு அரக்க கூட்டத்தையே இவன் கொலை பண்ணிருக்கான். இவன் போருக்கு போனா இல்லையா அரக்கர்கள் அழிக்கிறதுக்கு, அப்போ இவனை தவிர மீதி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இவனோட சைடு இருக்கிறவங்களும் சரி, அந்த அரக்கர்கள் கூட்டத்துல இருக்கிறவங்களும் சரிங்க, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இவனை தவிர, நம்ம ஹீரோவை தவிர. சோ இதையெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ராஜா, அதாவது அரசர் சும்மா இருப்பாரா சொல்லுங்க. நீ தேவையில்லாம சண்டை போட்டதுனால நம்ம படைகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முக்கியமான காரணமே நீதான், அதுக்கு தண்டனையா நம்ம அரசர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க, நம்ம ஹீரோவோட தளபதி பதவியே பறிச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா நமக்கு ஹீரோவை காட்டும் போது காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒருத்தன் அவனை கல்யாணம் பண்ணியே தீருவேன், நீ யாரை தேடிட்டு இருக்கியோ அவனை நான் கண்டுபிடிச்சா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசர் கேட்டுட்டு போனார் இல்லையா. அவரை பாக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம கடல் கன்னி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த இளவரசனை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ஹீரோயினோட சுத்தியே வரீங்க, நான் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அழகா தெரியலையா, எங்களெல்லாம் உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்பவே வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இளவரசர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, ஹீரோயின் உடம்புக்குள்ள மட்டும்தான் மந்திர எலும்புகள் இருக்கு, அதுவும் இல்லாம அவளும் என்ன மாதிரியே ஒரு இளவரசி, நான் டிராகன்களுக்கு இளவரசன் அப்படின்னா அவ கடல் கன்னிகளுக்கு இளவரசியா இருக்கா, அப்படின்னா நீங்க அதுக்காக மட்டும்தான் ஹீரோயினை காதலிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. சச்சா, நீ என்னமா இவ்வளவு சீப்பா நினைச்சிட்ட, அந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவ என்ன எத்தனை
வாட்டி தள்ளி விட்டாலுமே நான் அவளுக்காக எழுந்து வந்துகிட்டே இருக்கேமா, இது ஒரு சின்ன காரணம் மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டதுமே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு ஐடியா சொல்றேன், அதாவது நீங்களே வந்து ஆளை வச்சு நம்ம ஹீரோயினை கடத்திடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நீங்களே வந்து அவங்க எல்லாரும் முன்னாடியுமே அடிச்சு அவளை காப்பாத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு லவ் வரும், சிம்பத்தி வரும். சோ அதனால கூட அவங்க உங்களை லவ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு மொக்கையா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த முட்டா பைய இளவரசனும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை தாங்க காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு பயங்கரமா சோகமா இருக்காங்க. என்னடா அது இன்னமுமே நம்ம அம்மாவை கொலை பண்ண அந்த கொலைக்காரனை என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ தளபதி இருக்காரு இல்லையா, அவரு அந்த சைடு நின்னுக்கிட்டு ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு பொருளை வச்சு வாயில வச்சு ஊதிக்கிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதே ஆத்துக்குள்ளதான் அழகா ஜாலியா நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு கடல் கண்ணி இல்லையா. அப்போ மறுபடியும் யாரோ இப்போ நம்ம ஹீரோ வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரியான ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு அதே மாதிரியான டோன்ல யாரோ வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா கடல் கண்ணி உருவத்தில இருந்து மனுஷ உருவத்துக்கு வந்து ஹீரோவை பாக்கிறதுக்காக வராங்க. அப்போ இந்த வித்தியாசமான சவுண்டை கேட்டு அந்த இசையை வாசிச்சான் பாத்தீங்களா அந்த குட்டி பையன், அவன் மரத்துல இருந்து தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான். பார்த்தா அந்த பையனுக்கு நீச்சல் தெரியல போலங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில முழுகிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அவனை போய் காப்பாத்திருக்காங்க. அதுவும் எப்படி காப்பாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மேஜிக்கால, அதாவது கரையில இருந்துகிட்டே தன்னோட மந்திர சக்தியால நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. இந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, இப்போ ஊத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா புல்லாங்குழல், அவன் தான் ஹீரோ. ஆனா நமக்கு இந்த விஷயம் தெரியும், நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, உங்களோட பேர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. உனக்கு என்னோட பேர் தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு அந்த திமிரு பிடிச்ச நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சீன் போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு இப்போ நம்மளை காப்பாத்துறது ஒரு கடல் கண்ணினே அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே அவங்களோட சின்ன வயசுல நடந்தது இல்லையா. சோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் இப்போ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த புல்லாங்குழல் சத்தத்தினால. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை மந்திர அரக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோயினை மந்திரத்தால கட்டி போட்டு வச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஏன்டா முட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த ஒரு பகையுமே இல்லையா இல்லையா, ஸ்மூத்தா தானே நம்ம போய்கிட்டு இருக்கோம், எதுக்காக இப்ப என்ன வந்து இப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க. இங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும், ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே இருக்கிற ஒரு மந்திர கத்தியால அங்க இருக்கிற எல்லாருமே தாக்கிட்டு இருக்கான். சோ இவன் கிட்டே இந்த மந்திர சக்தி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போய் ஓடியும் போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கும் சில இடத்துல. சோ அதையெல்லாம் வந்து அவன் கிட்ட இருக்கிற மருந்துகளால அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேருமே தன்னோட கண்களை பாத்துக்கிறாங்க இல்லையா, ஹீரோயின் ஹீரோ கண்ணையும் ஹீரோயினோட கண்ணையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு யோசனை வருது, ஒருவேளை சின்ன வயசுல நான் இவனை காப்பாத்திருப்பனும், ஒருவேளை இவ தான் என்ன சின்ன வயசுல காப்பாத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே மாறி மாறி திங்கிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களோட மைண்ட்ல. இப்போ இவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, நீங்களும் நானும் இது வரைக்கும் ஏதாவது இடத்துல மீட் பண்ணிருக்கோமா, உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க, உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பேரு யுன்சி, ஆனா நீங்களும் நானும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ளார ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை நம்ம காப்பாத்தின ஒரு பொண்ணு இவதானோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணுங்க, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்கள போக விடாம நீங்க இங்கே இருங்க, உங்களை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு நான் ரெடியாகி வரேன், இதுக்கப்புறம் உங்களை எதிரிகள் தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சோ நீங்க தனியா போக வேண்டாம், நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவ கூட கிளம்பி போறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல அந்த அரக்க வேட்டைக்காரங்க இருக்காங்க இல்லையா, சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஓடி வராங்க. அவங்க யார்கிட்ட ஓடி வராங்க அப்படின்னா இந்த இளவரசர் கிட்ட தாங்க ஓடி வராங்க. ஒரு முட்டாத்தனமான ஐடியா ஒருத்தங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அந்த ஐடியா மூலமா தான் இப்போ வந்த அரக்கர்கள் நம்ம இளவரசன் அனுப்பின அரக்கர்கள் தான். சோ தலைவரே என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா ஒருத்தன் வந்து அவங்கள காப்பாத்தி அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கர்கள் வந்து சொல்றாங்க. அந்த அரக்கர்கள் கரெக்டா சொல்லிடுறாங்க, அவன் சண்டை போட்ட விதத்தை பார்த்ததுமே எங்களுக்கு அவனை சாதாரணமான ஆளா தெரியலங்க, அவன் ஒரு படை தளபதி மாதிரி தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கர்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே இந்த இளவரசன் இருக்கான் இல்லையா டிராகன் இளவரசன், அவனுக்கு பயங்கரமான டென்ஷனுங்க, என்னடா இவங்க சொன்ன வேலையை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே டென்ஷன். அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் தாங்க காமிக்கிறாங்க. அவங்க கரெக்டா நம்ம ஹீரோயினை அவங்க வேலை பார்க்குற அந்த பாருக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறான். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இங்க வந்ததை பார்த்ததுமே இந்த ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்பவே வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ பசங்களை பார்த்தா பயங்கரமா வழிவா
போல. இதே போலதான் நம்ம ஹீரோ கிட்டயும் வளைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு நினைப்பு ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயின் மேலதாங்க இருக்கு. அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தளபதியா வேலை பார்த்து இருந்திருப்பா இல்லையா ஒரு அரசர் கிட்ட, அந்த அரசரை தாங்க காமிக்கிறாங்க. இவரு தாங்க நம்ம கதையோட வில்லன். அப்போ இவருக்கு ஒரு தூது வந்திருக்கு. அந்த தூது என்னன்னு பிரிச்சு படிக்கும் போது நம்ம ஹீரோவை தான் இந்த அரசர் வேலையை விட்டு தூக்கிருப்பாரு இல்லையா. ஆனா இப்ப அவன் ஊருக்குள்ள வந்துட்டான், ஒரு பொண்ணை பார்த்தான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் தூது மூலமா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட இந்த வில்லன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம போட்ட திட்டம் படி எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, அங்க நம்மளோட ஆள் ஒருத்தன் இருப்பான், அவனோட உதவியால நீ எல்லாத்தையுமே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒரு வேலையாட்களை அவங்க அனுப்பி வைக்கிறான். அண்ட் அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட் ஆயிடுதுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட குளியல் அறையில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வில்லன் அமைச்சிருப்பான் இல்லையா ஒரு ஆளு, அவன் அங்க அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயினுக்கு மயக்க ஊசி போட்டு அங்க இருந்து அவங்களை கடத்திட்டு போலான்னு ட்ரை பண்ணுவான். அப்போ அவனை யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க. எதுக்குடா இப்போ ஹீரோயினை நீ மயக்க போட்டு தூக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவன் யாரு அப்படின்னா, இப்போ நம்ம அரசர் சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா அந்த வில்லன், நம்மளோட ஆள் ஒருத்தன் அங்க இருப்பான், அவன் கூட சேர்ந்து நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா. சோ அவன் தான் இவன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, தலைவர் என்ன சொன்னாரு, அவளை தூக்கிட்டு வர சொன்னாரா? இல்ல நான் சொன்னபடி என் கூட நீ வேலை செஞ்சா மட்டும் போதும், நீயா எதுவும் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இவன் தடுக்கிறான். ஆக்சுவலி இவங்க கிட்ட வேற ஏதோ பெரிய பிளான் இருக்கும் போல. அண்ட் அடுத்த சீன்ல அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுதுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ அப்புறம் மீதி இருக்கிற இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மந்திரத்தை யூஸ் பண்ணி கடல்ல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குங்க. அதை ஒரு பனிப்பெண் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தாங்க. அந்த லெட்டருக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ நம்ம ஹீரோ ஒரு புல்லாங்குழல வாசிக்கிட்டு இருப்பா இல்லையா, அதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதை கத்துக் கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்காங்க. சோ நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதில் லெட்டர் தாங்க போட்டிருக்காரு. உடனே அங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி நம்ம ஹீரோவை பக்கத்துக்காக அவங்க ஆத்தக்கரைக்கு வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துலயே புல்லாங்குழல் கத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ புல்லாங்குழல நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நெருங்கி பழகுவாப்ல. இப்போ லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துகிட்டே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த நம்ம இளவரசன் இருக்கா இல்லையா, டிராகன் இளவரசன் ஒருத்தர் இருக்கா இல்லையா. சோ அவன் ஒரு ஆளை அமைச்சிருப்பான் நம்ம ஹீரோயினை கண்காணிக்கிறதுக்காக. அவன் என்ன பண்றானா, இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று ரொமான்ஸ் பண்றத ஒரு மரத்து பின்னாடில இருந்து பாத்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன, அவன் போயிட்டு எல்லாத்தையுமே அங்க பத்த வச்சு விட்டுருவான் நம்ம இளவரசன் கிட்ட. உடனே நம்ம இளவரசனுக்கு பயங்கர கோவங்க. நான் இத்தனை வருஷமா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா இவ பாரு இப்ப வந்தவன் கிட்ட போய் ரொம்பவே நெருங்கி பழகிட்டு இருக்காளே, சரி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசன் அந்த பத்த வைக்க வந்தவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இளவரசி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்கறான். என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு மந்திர கண்ணாடி இருக்கும் போலங்க. அதை பயன்படுத்தி கடந்த காலத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு, இப்ப இவங்க சந்திச்சு பேசுறது ஒரு காதல் விஷயமா தானா இல்ல எதர்ச்சியா மீட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அதுல கண்டுபிடிச்சிடலாம் இளவரசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்த வைக்க வந்தவனும் சொல்றான். சரி ஓகே, நீ சொன்னது கரெக்டான ஐடியாவா இருக்கு, சரி ஓகே நீ போயிட்டு நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனும் அந்த பையனை அங்க இருந்து அமுச்சு வச்சிடறான். அண்ட் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் தாங்க காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த வில்லன் ஒரு ஆளை அமுச்சு வச்சிருப்பான் இல்லையா. சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கூட இன்னும் 4-5 பேரை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். உடனே நம்ம ஹீரோ கம்முன்னு இருப்பாரா என்ன, அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிற ஒரு மந்திர வாளை எடுக்க ட்ரை பண்றான். அந்த அப்போன்னு பார்த்து நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே சாஞ்சிடறாப்ல. அவனுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரியே இருக்குங்க. அவன் அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறான். அப்போ அந்த வில்லன் அமுச்சு வச்ச அந்த ஆள் இருக்கான் இல்லையா. சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க குடிச்சீங்கல்ல அந்த சரக்குல நான் தான் மயக்க மருந்து கலந்துருக்கேன், எப்படி இவ்வளவு சீக்கிரம் வேலை செய்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு ட்விஸ்ட போடுறான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வில்லன் அமிச்ச ஆள் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்ப நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, உன்னை மட்டையாக்கிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மந்திர எலும்புகளை எடுக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வில்லன் அமிச்ச ஆள் இருப்பான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுடுறாங்க. ஏன்னா அவன் அரை மயக்கத்துல இருக்கான் இல்லையா. சோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு இப்போ நம்ம ஹீரோவை அடிச்சதுனால பயங்கரமான டென்ஷன் ஆகுதுங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த வில்லன் அமிச்ச ஆள் இருப்பான் இல்லையா, அவனை ஒரே அடிதாங்க. நம்ம ஹீரோயின் அடிச்ச அடியில அவனுக்கு ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம தலையவே அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த மீதி 4-5 பேருமே தலையை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லா சக்தியுமே பயன்படுத்தி அவனை அடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்ப மயக்கமாயிட்டாங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டான் இல்லையா. சோ அவனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சது
அப்படின்னா இவ ஒரு கடல் கன்னிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. அண்ட் அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா சடனா இந்த இளவரசர் இருப்பார் இல்லையா, லவ் பண்றேன்னு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாருல, அவர் தான் வராரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு அவளை காப்பாத்துறாரு. இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறாங்க. அப்போ இப்ப இவ எங்க இருக்கா அப்படின்னா நம்ம இளவரசர் இருப்பாலே அவரோட கோட்டைக்குள்ளதான் இருக்கா, அதாவது கடலுக்கு அடியில. அச்சச்சோ, நான் எப்படி இங்க வந்தேன், என் கூட இருந்தார்ல அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க. உடனே நம்ம இளவரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதுக்காக இப்ப அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ அவனாலதான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்க, எதுக்கு போயும் ஒரு மனுஷங்கிட்ட நீ பழகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த இளவரசன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். கடல் கன்னியான உன்னால எப்படி ஒரு மனுஷனை காதலிச்சுக்க முடியும், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அவன் எப்படி இருக்கான் என்ன ஆச்சு அவனுக்கு தானே கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறாங்க. அப்போ இந்த இளவரசர் ரொம்ப கோவமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது உள்ளுக்குள்ள கோவம் இருக்குங்க, ஆனா வெளியில நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் கோவப்பட மாட்டேங்கிறாரு. அவகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் நல்லா தான் இருக்கான், ஆனா அவனுக்கு நீ ஒரு கடல் கன்னி அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசரும் சொல்றாரு. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இளவரசர் என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா, நீ ஒரு கடல் கன்னி அப்படிங்கறத மறந்துடாத, உன்னால ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது காதலிக்கவும் முடியாதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனும் அவளை அங்கிருந்து அமுச்சும் வச்சிடறாரு. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவை பக்கத்துக்காக தான் ஒரு ஆத்தங்கரைக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அவன் கிட்ட நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு காயெல்லாம் சரியா போச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஏற்பட்ட காயங்களை விட நீ சொன்ன பொய்கள் தான் என்னை இன்னுமே வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கு, நீ எதுக்காக கடல் கன்னியா இருந்துகிட்டு என்கிட்ட ஒரு மனுஷன் சொல்லி போய் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நான் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், இங்க பாரு, நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன், அதனால மட்டும் நான் நீ சொன்ன பொய்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம என்னோட அப்பாவை கொலை பண்ணது ஒரு கடல் கன்னி, சோ அதனால நான் ஒரு கடல் கன்னிய தேடிக்கிட்டு இருக்கேன், இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம், உன்னோட வழியை பார்த்து நீ போயிடு, ஒருவேளை நான் தேடுற கடல் கன்னி நீயா இருந்துட்டீனா என்னால எதுவுமே பண்ண முடியாது, என் அப்பாவை கொலை பண்ணவன நான் கண்டிப்பா கொலை பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ பயங்கரமா குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா தன்னோட லவ்வர், அதாவது இவன் மனசுல லவ்வரா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான், அவ வந்து இவன் கிட்ட போய் சொல்லிட்டாலே அப்படிங்கிற ஒரு சோகத்தினால நம்ம ஹீரோ போயிட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இவன் ரொம்பவே தள்ளாடிக்கிட்டு வந்துருக்கிறத பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா வழிஞ்சுக்கிட்டு, அவன் வந்து இவளை கரெக்டா காப்பாத்திடுறான். அவன் மயக்கம் போட்டு விழவும் இவன் பிடிக்கவும் அவங்க 2 பேரும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவளோட வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிடறா. அவனை நைட் ஃபுல்லா நல்லாவே பாத்துக்கிறாங்க, அவன் மயக்கத்துல இருந்து இல்லாத மாதிரி. அண்ட் காலையில எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ கண் முழிச்சதுமே, நீ எப்படி இங்க வந்த, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னா, நீ பயங்கரமா குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்ட, நான் தான் உன்னை காப்பாத்தி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா பாத்தீங்களா, அவ என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோவோட வால்ல இருந்து ஒரு பொருளை அவனுக்கே தெரியாம எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பிடுறா. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியலங்க. அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் தாக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவனை கூட நம்ம ஹீரோயின் அவங்களோட மந்திர சக்தியால அடிச்சிருப்பாங்கல்ல, சோ அவனை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையுமே வில்லன் இருக்கான் இல்லையா, வில்லன் தான் அமைச்சு வச்சிருப்பான் அந்த ஆளை. சோ வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த அடிப்பட்ட ஆள் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க தலைவரே, நீங்க சொன்ன வேலையே என்னால கரெக்டா செய்ய முடியல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பரவாயில்ல விடு, நான் இந்த வேலையை இவன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இளவரசனும் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி முட்டாதனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பா இல்லையா, சோ அவங்க 2 பேருமே ஒன்னா சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் போய் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, கடந்த காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு மந்திர கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கிட்ட வேலை செய்யற ஒரு ஆள் வந்து சொல்லிருப்பா இல்லையா, சோ அந்த மந்திர கண்ணாடி பக்கத்துல தான் இந்த இளவரசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. இந்த மந்திர கண்ணாடியை பயன்படுத்தி இவங்க 2 பேருமே சின்ன வயசுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்சு பேசியிருப்பாங்க இல்லையா, சோ நம்ம ஹீரோ வந்து கடல்ல விழுந்திருப்பாப்ல, அவங்கள வந்து நம்ம ஹீரோயின் காப்பாத்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பேர் கேட்டதுமே அவங்க பேரை சொல்லாம அங்கிருந்து போயிருப்பாங்க. சோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த மந்திர கண்ணாடி மூலமா இந்த இளவரசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாத்துடுறாங்க. இத பார்த்ததுமே இந்த முட்டாத்தனமா ஐடியா கொடுப்பால ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவ என்ன சொல்றா அப்படின்னா, இளவரசரே எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அவ நெத்தியில அடிக்கடி ஒரு சின்னதா ஒரு தழும்பு மாதிரி ஒண்ணு வந்து போகும், அது கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரியான தழும்ப சின்ன வயசுல நம்ம ஹீரோ பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட நெத்தியில அந்த மாதிரி ஒரு தழும்பை நான் வரைஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை விட்டு போயிடுவான், ஏன் பக்கம் திரும்பிடுவான். நீங்க அந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஏதோ கேட்கறதுக்கே
நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க நம்ம இளவரசருக்கு. இளவரசனுக்கும் இந்த ஐடியா ரொம்பவே நல்லாவே தோணுதுங்க. அண்ட் அடுத்த சீன்லயே இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பா இல்லையா, ஹீரோயினை பாக்குறதுக்காக தாங்க வந்திருக்கா. அவகிட்ட இருக்கிற ஒரு சின்ன கீ செயின் மாதிரி இருக்கும். சோ அதை வந்து அவ ஹீரோயினை பார்த்ததுமே கீழே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. சோ நம்ம ஹீரோயினும் அவ அங்க இருந்து போனதுமே அந்த சின்ன கீ செயின் மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அதை எடுத்து பாக்குறா. இது யாரோடது அப்படின்னா ஹீரோவோட வால்ல இருக்கும் இல்லையா, இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோட வால்ல இருந்து ஏதோ திருடுனான்னு சொன்ன இல்லைங்க, அது இந்த கீ செயினை தான். இந்த கீ செயின் இவகிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த கீ செயினை அவ பாக்குற மாதிரியே கீழே போட்டுட்டு அங்க இருந்து போயிருக்கா. உடனே நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து பார்த்து இது ஹீரோவோட லாக்கெட் ஆச்சு, இது எப்படி இவகிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா இல்லையா. சோ அவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து பார்த்து இது ஹீரோவோடது தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சவும் செஞ்சுறாங்க. ஆக்சுவலி இந்த கீ செயின் வந்து யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் தாங்க கொடுத்திருப்பாங்க. இதையே வந்து இப்போ இவன் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டானே அப்படின்னா இவன் நம்மள முழுசா வெறுத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க லைட்டா. அண்ட் இந்த கீ செயினை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு, நான் தான் இதை ஹீரோ கிட்ட கொடுத்தேன், உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும் செஞ்சிடறா. அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு நானும் ஹீரோவும் ஒன்னாதான் இருந்தோம், அப்போ அவரு எனக்கு இதை பரிசா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப பச்சையா போய் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டே என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒன்னா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவும் தப்பா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கேட்பாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்வா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி நைட்ல இருப்பாங்களோ அதே போலதான் நானும் அவரும் நேத்து நைட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பாம தூக்கி போட்டுருவாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பா இருக்குங்க. நம்ம கிட்ட நெருங்கி பழகின இவன் இவ்வளவு சீக்கிரமா எப்படி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த லாக்கெட்டை வாங்கிக்கிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாளியா, அவ நேரா எங்க வரா அப்படின்னா நம்ம ஹீரோவை பக்கம் தாங்க வரா. அவன் கிட்ட எப்படி வரா அப்படின்னா இவ சாதாரணமா வரலங்க, நம்ம ஹீரோயின் நெத்தில ஒரு தழும்பு இருக்கும், ஒரு பொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து இவ போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் தான் சின்ன வயசுல நீ நானும் இந்த ஆத்தங்கரையில ஓடி பிடிச்சி விளையாண்டோமே அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. ஓ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே, நீ தானே அந்த பொண்ணு, என்ன கூட உயிரை காப்பாத்துனல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்பிடுறான். அண்ட் அடுத்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு நான் என்ன உதவி வேணா பண்றாமா நீ என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு, ஆனா பதிலுக்கு நான் உன்னை காதலிப்பன் மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அண்ட் இவன் இந்த மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பேரதிர்ச்சியா இருந்திருக்குங்க. இப்படி இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு கிளம்பி வரான். அப்போ அவனை பாக்குறதுக்காக அவனுக்கு முன்னாடியே யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் தாங்க வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ ஒரு கடல் கன்னியா இருந்தாலுமே அவளுக்குள்ள இருக்கிற காதல் உண்மையானதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் என்னோட அப்பாவை கொலை பண்ண அந்த கடல் கன்னியை மட்டும் தானே கொலை பண்ணணும், அவனை மட்டும் தானே நான் தப்பா நினைக்கணும், இருக்கிற மத்த எல்லா கடல் கன்னிகளுமே நான் எதுக்காக தப்பா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள இருக்கிற காதல் இன்னும் கொஞ்சம் மலர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா லவ்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு இவதான் நம்மள சின்ன வயசுல காப்பாத்தின பொண்ணுன்றது தெரியலங்க. அண்ட் அடுத்த சீனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக வந்திருக்கா. அவ எவன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நீ என்னை ஏமாத்திட்டல, சின்ன வயசுல நீ என்ன சொன்ன, நான் உன்னை காப்பாத்தினப்போ உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நீ என்ன காப்பாத்தினதுக்காக நான் பதிலுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி இருந்திருப்பான். அதை வந்து சொல்லி இவ என்ன சொல்வா அப்படின்னா, நீ என்ன லவ் பண்ண வேணாம், ஆனா எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கத்திய தன்னோட கையால பிடிச்சுதான் காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என் கூட எவ்வளவு நாளா உண்மையான தோழின்னு நினைச்சுதான் உன்னை நான் கூட வச்சிருந்தேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படாம கொஞ்சம் எமோஷனலா பேசவும் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு இப்பதான் புரிய வருது. அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தாக்குறதுக்காக இந்த வில்லன் அமைச்சிருப்பான் இல்லையா ஒரு ஆளு, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் தாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வில்லன் அமைச்சா அந்த ரெண்டு ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஒருத்தன் நம்ம ஹீரோயினால அடிப்பட்ட ஒருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வில்லனால அனுப்பப்பட்ட இன்னொருத்தன். சோ இப்ப அடிப்பட்ட ஒருத்தன் இருக்கா இல்லையா, சோ அவனுக்கு வந்து இந்த இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு சரக்கு ஊத்தி கொடுப்பான். அந்த சரக்குல ஏதோ விஷம் கலந்துருப்பான் போலங்க. இவன் அவனுக்கு கொடுத்த சரக்கு அவன் குடிக்கிறானா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இவன் குடிக்க வேண்டிய சரக்கு கீழே ஊத்திடுவான். இதுல இருந்தே தெரியுது இவன் அவனை விஷம் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டான்ட்டு. அண்ட் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவங்களோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கல்லு வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வில்லனால அனுப்பப்பட்ட ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, சோ அவனும் இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஏன்னா இவனும் அந்த வில்லன் கிட்ட தானே ஒரு தளபதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சோ அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா
ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட நம்ம வில்லனோட விசுவாசம் தான் இவனுக்கு பெருசா இருக்கு. சோ அதனால இவன் வந்து இவனை கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கான். ஹீரோ கிட்ட நம்ம வில்லன் நம்ம ஆளு என்ன சொல்றான் அப்படின்னா, மச்சான் உன்னை ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணா இல்லையா, அவனை நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோவில தான் அவனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, எதுவுமே யோசிக்காம நம்ம ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாம அவன் கூட கிளம்பி போறான் அந்த கொலை பண்ண ட்ரை பண்ணவனை பாக்குறதுக்காக. அண்ட் அடுத்த சைட்லயே நம்ம ஹீரோவும் அந்த வில்லன் நம்பிச்ச ஆளுமே அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த கோவிலுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அவனை கொலை பண்ண ட்ரை பண்ண ஆளு அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனேவே அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்போ அந்த கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா ஹீரோவை, அவன் என்ன பண்றான்னா ஒரு மயக்க ஊசியை கொண்டு வந்து அவன் மேல குத்துறதுக்காக வருவான். உடனே நம்ம ஹீரோ லாபகமா அந்த மயக்க ஊசியை தடுத்துருவாரு. அப்போ அந்த மயக்க ஊசியை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வரும். சின்ன வயசுல அவங்களோட அப்பாவை கொலை பண்ணும் போது ஒருத்தன் இதே மயக்க ஊசியை பயன்படுத்திருப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த மயக்க ஊசி என்னோட அப்பாவை கொலை பண்ண அதே மயக்க ஊசி தான். இந்த மயக்க ஊசி உன்கிட்ட எப்படிடா வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆள் கிட்ட கேட்பான். உடனே அவன் என்ன சொல்வான் அப்படின்னா, டே முட்டா பையலே, உனக்கு இன்னுமாடா புரியல, உன்னோட அப்பாவை கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, உன் கூட நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா அந்த பொண்ணோட அம்மா தான். அந்த பொண்ணோட அம்மாவை யாரு கொலை பண்ணான்னு நினைக்கிற, உன்னோட அப்பா தான். இப்ப தெரியுதா உன்னோட அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோயின் வெளியதான் இருக்காங்க அந்த கோவிலுக்கு வெளியே. இதை கேட்டதுமே தன்னோட லவரோட அப்பா தான் தன்னோட அம்மாவை கொலை பண்ணதுன்னு தெரிஞ்சதுமே அவங்க பயங்கர சோகத்தோட அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா அந்த ஆள் கூட, அவன் ரத்த வாந்தி எடுத்து செத்துடுறாங்க. இவன் செத்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, இப்போ வில்லனால அன்பிக்கப்பட்டான்ல ஒருத்தன், அவன் தான் நேற்று நைட்டு அவனுக்கு ஒரு சரக்கு ஊத்தி கொடுத்துருப்பா இல்லையா. சோ அந்த சரக்கு விஷம் கலந்துருக்கும். சோ அதனாலதான் இவன் இப்ப இறந்து போயிருக்கான். இப்போ வில்லன் அனுப்பிச்சு வச்சிருப்பான் இல்லையா ஒரு ஆளு, அவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டும் கூட. சோ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க பாரு கொஞ்சம் கூட யோசிக்காத, உடனே போயிட்டு அவனோட லவ்வரை கொலை பண்ணிடு, அவ தான் உன்னோட அப்பாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறாங்க. எப்படியும் ஒண்ணு அவனை அங்க இருந்து அமிச்சவும் செஞ்சிடறாங்க நம்ம வில்லன் அமிச்ச ஆளு. நம்ம ஹீரோ அங்க இருந்து போன உடனேவே இந்த வில்லன் அமிச்ச ஆள் என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப இறந்து கிடக்குறான்ல அவன் கிட்ட போய் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு நம்ம தலைவர் தான் உன்னை கொலை பண்ண சொன்னாரு, என்ன மன்னிச்சுக்கோ, நீ எந்த வேலையுமே கரெக்டா பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனும் போறான். அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை தேடிதான் எல்லா இடத்துலயுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்பன்னு பார்த்து கடலுக்குள்ள வந்து ஏதோ ஒரு டிராகன் வெளியில வருது. அது யாரும் இல்லங்க, நம்ம இளவரசர் தாங்க. நம்ம ஹீரோயினை லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த இளவரசன் தான். அந்த இளவரசன் கிட்ட நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்பான். இப்போ இந்த இளவரசன் என்ன சொல்வான் அப்படின்னா, நீ உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதுதான், என்கிட்ட இருந்த காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி இருக்கு, அது மூலியமா உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கலாம், உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சா எல்லாமே சரியா போயிடும் சொல்லிட்டு இவனும் வந்து இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறான். என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோட அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு இறந்து போனான் இல்லையா, சோ அவன் சொன்ன மாதிரியே தான் இந்த மந்திர கண்ணாடியுமே காமிக்குது. ஆக்சுவலி இதுதான் உண்மை. சோ இதை பார்த்ததுமே இன்னும் பயங்கரமான கோவத்துக்கு உள்ளாகிறான் நம்ம ஹீரோ. நம்ம அப்பாவை கொலை பண்ணது ஹீரோயினோட அம்மா தான் தெரிஞ்சு பயங்கர டென்ஷன் ஆகிறான். இதை தான் நம்ம இளவரசனும் எதிர்பார்த்திருக்கான். இந்த டென்ஷன்ல கோவத்துல நம்ம ஹீரோயினை அவன் விட்டுட்டு போயிடுவான், நம்ம இவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவனோட பிளான். நீ பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே இப்ப ஹீரோயினும் பார்த்திருப்பா. சோ அவ சிட்டி கூட தான் இருப்பா, நீ எப்படியும் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் பேசிப்பாரு அப்படின்னு நம்ம இளவரசனும் சொல்லுவான். அண்ட் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான கோவம் இருக்குங்க. ஏன்னா ரெண்டு பேரோட கதையுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சின்ன வயசுல தன்னோட அப்பாவை கொலை பண்ணது யாரு, சின்ன வயசுல தன்னோட அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ தெரிஞ்சதும் தன்னோட லவ்வர்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கத்திகளால சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சண்டை போடும்போது பாருங்க ரெண்டு பேருமே தான் ஹீரோவை காயப்படுத்திடக்கூடாது, தான் ஹீரோயினை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரொம்பவே ஜாக்கிரதையா தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தாக்க போகும்போது எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா கத்தியா பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் தன்னோட சுயநினைவை இழக்கிறாங்க, கண்ணை மூடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் நெஞ்சிலேயே வந்து கத்தி போயிடுது. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல பயங்கரமா கோபம் வருது. என்னடா இவ, நாம இவ மேல எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவனமா சண்டை போட்டா, ஆனா இவ பாரு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம என்ன குத்திட்டா, பரம்பரை பகைய மனசுல வச்சுக்கிட்டு தன்னோட காதலையே தூக்கி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர வருத்தம். ஆனா நம்ம ஹீரோயின் தெரியாம தான் குத்திட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கத்திய நம்ம ஹீரோயின் மேல நேரா நீட்டிருப்பாங்க. அந்த கத்திய தன்னோட நெஞ்சில இழுத்து அவங்களே குத்திக்கிட்டு, இங்க பாரு எனக்கு உன்னை கொலை பண்ணணும், உன்னை காயப்படுத்தணுங்கிறது எண்ணம் கிடையாது, நம்மளோட அப்பா அம்மா சண்டை போட்டு இறந்து போனதுக்கு நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இறந்து போனுங்கிறது எந்த ஒரு விதத்திலுமே தீர்வாக முடியாது. ஆனா நான் உன்னை லவ் பண்றது உண்மையான ஒரு விஷயம். சோ நீயும் நானும் ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, அது வாழவும் முடியாது. ஏன்னா ஒரு கடற்கனையும் ஒரு மனுஷனும் என்னைக்குமே புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப காலத்துக்கு வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா தன்னோட காதல் உண்மைங்கிறத நிரூபிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அண்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு
பேசிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்தால அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதையெல்லாம் பாக்குற இந்த இளவரசன் என்ன பண்றான் அப்படின்னா ஓடி வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு கடலுக்கு அடியில கொண்டு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை காப்பாத்திடுறான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு என்னாச்சு, என்னோட உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது நான் தான் என்னோட சக்தியை பயன்படுத்தி உன்னோட காயத்தெல்லாம் போக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் அந்த இடத்துலயும் கோல் போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் போட்ட கோல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதையெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இளவரசே என்ன ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, என்னால இனிமே வெளி உலகத்துக்கு போக முடியாது, ஏன்னா நான் நிறைய சோகங்களை அனுபவிச்சிட்டேன், என்னால இனிமே போகவே முடியாது. நான் இப்போ உங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எத்தனையோ தடவை என்னோட உயிரை காப்பாத்திருக்குங்க, சோ அதனால நான் உங்களையே லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என்னோட கடந்த காலத்தை எல்லாத்தையுமே நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக நீங்க மறதி மாத்திரையே குடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டதுமே நம்ம இளவரசனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்காக அந்த மறதி மாத்திரையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை தாங்க காமிக்கிறாங்க. அவனுக்கு அடிப்பட்டதால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனும் தள்ளாடி தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அவனை யார் வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா இல்லையா, சோ அவதான் வந்து அவனையும் காப்பாத்துறா. சரி இவளும் இந்த சான்ஸை பயன்படுத்தி அவனை மயக்கி அவனை காதலிக்க வைக்க போறா, ஏமாத்த போறான்னு நினைச்சா. ஆனா அந்த விஷயம் தாங்க அங்க நடக்கல. அதுக்கு பதிலா அவனுக்கு அடிபட்டு இருக்கும் இல்லையா, சோ அவனை காப்பாத்தி அவனுக்கு காயங்களுக்கு மருந்து போட்டு அவனை வீட்டுல படுக்க வச்சுட்டு நீங்க உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க, ஆனா நான் தவறான முறையில உங்களோட வாழ்க்கைக்குள்ள வர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா. அண்ட் அடுத்த சீன்ல யார காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த வில்லனை தாங்க காமிக்கிறாங்க. இப்போ கடல் கனி காணாம போயிட்டா. சோ இவனுக்கு அந்த மந்திர எலும்புகள் தேவைப்படுது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா நிறைய படைகளை திரட்டி அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறான் அப்படின்னா லீங்கிற நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ல நிறைய கடல் கன்னிகள் இருக்காங்க, அதுவும் ரகசியமா தான் இருக்காங்க. அவங்களை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சு அந்த எலும்புகளை நம்ம எடுத்தாகணும். சோ அவங்களெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஹீரோ தேவை. அதாவது ஹீரோ வந்து ஒரு தளபதியா இருந்தால, சோ அவங்கிட்ட ஒரு மந்திர வாள் இருக்குல்ல, அந்த மந்திர வாளா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த போர்ல ஜெயிக்க முடியும். சோ அந்த கடல் கன்னிகளையும் நம்மளால பிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த கடல் கன்னிகளை பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி இந்த வில்லனும் நிறைய ஆட்களை அமுச்சு விடுறான் நம்ம ஹீரோவை தேடி அவனோட வீட்டுக்கு. இந்த படைகள் எல்லாமே நம்ம ஹீரோவை தேடி கிளம்பின உடனேவே நமக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த வில்லன் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு போல. நோய்னா அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு வயசாகுது இல்லையா, சோ அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் இவன் தடுக்கணும் அப்படின்னா அவனோட உடல் நலம் சரியா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மந்திர எலும்புகள் தான் தேவைப்படுது. சோ அதுக்காக தான் இவ்வளவு நாடகம் நடிச்சு கடல் கன்னிகளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் அவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட இந்த வில்லன் அமிச்ச ஒரு ஆள் வராங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நம்மளோட அரசர் வந்து ரொம்பவே ஆபத்துல இருக்காரு, அவருக்கு நம்ம ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா இந்த கடல் கன்னிகள் எல்லாம் தேவைப்படுறாங்க, அதுவும் இந்த ஹீரோயின் தான் முக்கியமா தேவைப்படுறா. சோ நம்ம எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம அரசர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் அமிச்ச ஆளுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம அது விஷயத்துக்கு சம்மதிக்கவும் செஞ்சிடறான். உடனே இந்த ஹீரோவும் அந்த படைகளும் சேர்ந்து எங்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்த லீ நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பாருக்கு தாங்க வந்திருக்காங்க. அங்க நிறைய கடல் கன்னிகள் இருக்காங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்காகப்பா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் இவங்க கேட்டதுக்கான பதில வந்து நம்ம வில்லன் அமிச்ச ஆள் ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களால நிறைய விஷயங்கள் கெட்டதா நடந்துகிட்டு இருக்கு இந்த லீ நகரத்துல, நீங்க எல்லாம் வந்து அரக்கர்களா இருக்கீங்க. அதாவது கடல் கன்னிகளை இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு அரக்கர்களா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால உங்களை எல்லாருமே கைது பண்ண சொல்லி எங்க அரசர் வந்து அமுச்சு விட்டாருன்னு சொல்லி அவங்க சொல்லவும் சரி ஓகே நீங்க எங்களை கைது பண்ணணும் அப்படின்னா எங்க கிட்ட முதல்ல நீங்க சண்டை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அத்தை அவங்க கிட்ட இருக்கிற மந்திர சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கடல் கன்னிகள் பயன்படுத்தின எல்லா மந்திரமுமே வேலை செய்யவே மாட்டேங்குதுங்க. இதையெல்லாம் பார்த்ததுமே வில்லன் அமிச்ச ஆள் வந்து பயங்கரமா சிரிக்கிறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவன் வந்து காத்துல ஒரு மந்திர பொடியை தூவி இருப்பான். அந்த மந்திர பொடியை நம்ம கடல் கன்னிகள் எல்லாம் சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்களோட மந்திரங்கள் எதுவுமே வேலை செய்யாது, அவங்க மூச்சு மூலியமா உள்ளார போய் அவங்கள மந்திர சக்திகளை பயன்படுத்த விடாது. இதை பயன்படுத்தி இந்த வில்லன் அமிச்ச ஆள் என்ன பண்றான் அப்படின்னா இருக்கிற எல்லா கடல் கன்னிகளுமே கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சும்மா தாங்க இருக்கான். ஏன்னா அவன் அரசருக்கு கீழே தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவனால எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியல. அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனை தாங்க காமிக்கிறாங்க. மறக்கக்கூடிய மந்திர மாத்திரை இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே ஞாபகத்துக்கு இல்லைங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இளவரசருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காவலாளி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நிலத்துல இருக்கக்கூடிய நம்ம கடல் கன்னிகளை இந்த அரசன் வந்து கடத்தி கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோயினா நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் கடல் கன்னிகளை காப்பாத்துறதுக்காக போறான். உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற மந்திர சக்தியை பயன்படுத்தி நீங்க எங்கேயுமே போக வேண்டாம்,
வேண்டாம் இளவரசி, அந்த கடல் கன்னிகள்ல என்னோட அத்தையும் இருக்காங்க, என்னோட தோழியும் இருக்கா, சோ நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் போறேன், நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே அழகா படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்க கிளம்பி போகவும் செய்யறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வில்லனோட கோட்டைக்கு வந்து சேர்ந்துடவும் செய்யறாங்க. அவ உள்ள வந்த உடனேவே அவ மேல ஒரு வலைய வீசி புடிச்சிடுறான் இந்த வில்லனோட ஒரு ஆளு. உடனே இவளை பிடிச்சதுனால நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்பான் அப்படின்னா, எதுக்காகடா இவளை பிடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். இங்க பாரு, இது எதுவுமே என்னோட முடிவு கிடையாது, இது ராஜாவோட கட்டளை, உன்கிட்ட இதை பத்தி முன்னாடியே நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீ ஒத்துக்க மாட்டல, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட. அண்ட் அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. அப்போ இந்த கடல் கன்னிகள் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு வந்து நம்ம ஹீரோ கிட்ட தாங்க கொடுத்துருக்காங்க. அப்போ சாப்பாடு கொடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எல்லாம் ரகசியமா என்ன சொல்றான் அப்படின்னா, நைட்டு நான் இங்க இருக்கிற வண்டிகள் எல்லாத்தையுமே கொளுத்தி போட்டுறேன், அந்த டைமை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, மத்த ஆட்கள் எல்லாருமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்ல இல்லையா, சோ இவன் சொல்றது எல்லாமே நீ யாரு, எதுக்காக எங்களை காப்பாத்துற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இதையெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துட்டா, நம்ம இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கவும் செஞ்சுட்டா. சோ இதெல்லாம் கேட்டதும் அவனுக்கு மனசுல சோகம் இருந்தாலுமே வெளியில காட்டாம என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்களோட நல்லதுக்கு தான், சோ நீங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்க வந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது. பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்குதுங்க. வண்டிக்கு நெருப்பு வைக்கிறான், இவங்க எல்லாருமே தப்பிச்சும் போக ஆரம்பிக்கிறாங்க. பொன் பார்த்து இந்த வில்லன் அமிச்ச ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, சோ அவன் வந்து இவங்களை பிடிச்சிடுறான். எதுக்காக நீ இவங்களை காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வில்லன் அமிச்ச ஆளும் கேட்பான். ஏன்னா இவன் என்னோட காதலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கூடயும் சண்டை போட ஆரம்பிப்பான். அண்ட் ஒரு கட்டத்துல இந்த சண்டை என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட நெஞ்சில கத்தி ஒண்ணு பாய வரும். அப்போ இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம ஹீரோ மேல விழ வந்த அந்த கத்திய தன்னோட நெஞ்சில வாங்கிப்பாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இப்போ நல்லவளா மாறிட்டான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இவ இறந்து போனதுனால எல்லாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. சோ அதனால இந்த இடத்த விட்டு கடல் கன்னிகளும் நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில இந்த ஹீரோயினும் மத்த கடல் கன்னிகள் அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் தப்பிச்சு போனாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாரும் பாக்குறதுக்காக நம்ம வில்லனும் அவங்க கூட இருக்கிற வில்லன் அமிச்ச ஆள் இருப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேருமே இவங்களை கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துரும் சேர்ந்துறாங்க. அண்ட் ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ ஒரு கெட்டவன், நான் கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீ இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பான். உடனே நம்ம ஹீரோ ராஜாவை அடிக்கிறதுக்காகவே அவனோட கத்திய நீட்டுவான். அண்ட் அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை கூட இருக்கிற வில்லன் என்ன பண்ணுவானா, அடிச்சு தள்ளி விட்டுருவான். மீதி இருக்கிற கடல் கன்னிகள் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட உடம்புக்குள்ளார இருந்து இந்த அரசர் என்ன பண்ணுவானா, சக்திகள் எல்லாம் தன்னோட உடம்புக்கு இழுத்துக்கிட்டு இருப்பான். அவன் சக்திகள் எல்லாம் எடுத்த உடனேவே கூட இருக்கிற மீதி எல்லா கடல் கன்னிகளுமே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவாங்க. இந்த கடல் கன்னிகள்ல ஹீரோயினோட அத்தை இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா பிரிஞ்சு போயிட்டு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இப்ப நம்ம கடல் கன்னிகள்ல உயிரோடு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அத்தை மட்டும்தான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த வில்லன் அமிச்ச ஆளுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம் வரும். என்னோட கடல் கன்னிகளையவே நீ அழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவன் வந்து நம்ம வில்லனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிப்பான் அந்த கோவத்தோடயே. ஆனா இந்த வில்லன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோவை பிடிச்சி நான் இவனை கீழே தள்ளி விட்டுருவேன். ஏன்னா இப்போ ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வில்லனுக்கு தெரியாது இல்லையா. சோ அதனால இவங்க லவ் பண்ணதுனால சிம்பத்தில அவனை காப்பாத்துறதுக்காக தன்னை எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோவை கீழே பள்ளத்துல தள்ளி விட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும், இதுக்கு முன்னாடி நாம இவனை லவ் பண்ணோம், அவளோட கடந்த காலம் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருது. உடனே நம்ம வில்லன் கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அவனை எதுவுமே பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன்னு சொல்லி அவ சொல்லவும் இந்த வில்லன் இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாமா, உன்னோட உடம்புல இருக்கிற அந்த மந்திர எலும்புகள் கிட்ட இருக்கிற அந்த சக்தியை மட்டும் நீங்க எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னா நான் அவனை உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம வில்லனும் அவகிட்ட ஒரு டீல் போடுறான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, சரி ஓகே, என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மந்திர எலும்பை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளோட உடம்புக்குள்ள இருந்து அந்த மந்திர எலும்பை தனியா பிச்சு அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த எலும்பை பிச்சதுனால அவளுக்கு நிறைய ரத்த போக்கு ஆகி அங்கேயே மயங்கி போட்டு விழுறா. உடனே இந்த வில்லனும் அந்த எலும்பை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் பள்ளத்துல தள்ளி விடாம நம்ம ஹீரோயின் பக்கத்துல தள்ளி விட்டுறான். சோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வில்லன் தான் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி நாம நினைக்கும் போதுதான் இந்த இளவரசர் இருப்பாரு இல்லையா, சோ அவரு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த இளவரசர் பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான சக்தி உள்ளவர் போல. அவரு இந்த வில்லனையே பயங்கரமா அடிச்சு தாக்குறாரு. ஆனா நம்ம இளவரசரால ரொம்ப நேரத்துக்கு அவங்க கூட சண்டை போட முடியலங்க. அவன் கொஞ்சம் அசால்ட் ஆகுற நேரத்துல இந்த வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா, இளவரசரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்தியுமே உறிஞ்சி இழுத்துடுறாங்க. இப்பவும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாம முடிவு பண்ணும்போதுதான் இந்த காட்டுக்குள்ள உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அத்தை போயிருப்பாங்க இல்லையா, சோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஹீரோயினோட அத்தை வந்து அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா. பொதுவாவே கடல் கன்னிகளுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற சக்திகள் வெளியில போனாவே அவங்க
இறந்து போயிடுவாங்க. சோ இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா, அத்தை நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவன் கிட்ட சண்டை போடாதீங்க, அவனை பிடிக்கிறதுக்காக நீங்க எல்லா சக்தியும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட சக்தி அவனுக்குள்ள போயிடும், சோ நீங்க இறந்து போயிடுவீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. இந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினோட அத்தை என்ன சொல்வாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட மந்திர வாளால தான் நீ அவனை எப்படியாவது தாக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அத்தையும் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட இருக்கிற மந்திர வாளை பயங்கரமா நம்ம வில்லன் மேல தாக்குவாங்க. இதனால அந்த வில்லனும் இறந்து போயிடுறான். பயங்கரமான சக்திகள் தன்னோட உடம்புல இருந்து வெளியே போனதுனால ஹீரோயினோட அத்தையுமே அங்கேயே அழிஞ்சு போயிடுறாங்க. அதாவது காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்துலயுமே இப்ப யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அத்தை, அதுக்கப்புறம் வில்லன் அமைச்ச ஆளுங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிறது யாருன்னா பயங்கரமா அடிப்பட்ட நம்ம இளவரசர் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோயின், இப்ப இவங்க மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அண்ட் காயப்பட்ட இளவரசர் இருக்கா இல்லையா, அவரை கடலுக்கடியில கூட்டிட்டு வந்து அவரை காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனாலுமே அவரை காப்பாற்ற முடியலங்க. அவரு இறந்து போகிற அந்த தருணத்துல கூட நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன ரொம்ப மன்னிச்சிரு, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன், உன்கிட்ட நிறைய விஷயங்களை நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்வா அப்படின்னா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல இளவரசே, நீங்க என் மேல வச்சிருக்க அளவு கடந்த அன்பால தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே இந்த இளவரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதே, நான் வந்து உன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஆனா அவன் இறந்து போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட உயிரை அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாத்திடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப நடந்த எல்லா விஷயத்துமே நீங்க கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி என்னோட காதல் உண்மைங்கிறத அவர்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை கொடுத்து இளவரசரை காப்பாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீன்லயே இளவரசர் உயிர் பொழைச்சிருப்பார் இல்லையா, அவர் வந்து நேரா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வராரு. அப்போ நம்ம இளவரசர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிட்டேன், உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் உனக்கு மந்திர கண்ணாடியில காமிச்சேன், அதுக்கான உண்மைகளை இப்ப நீ பார்க்கலாம்னு சொல்லிட்டு மந்திர கண்ணாடியில மறுபடியும் காட்ட ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கடந்த காலத்துல ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவுமே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அதுக்கான உண்மை காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட பொய்யான ஒரு தகவலை சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கடல் கண்ணி அரக்கிகள் எல்லாருமே அப்பாவி மக்களை கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் கிட்ட வேலை செஞ்சிருப்பாரு நம்ம ஹீரோவோட அப்பா. அவன் கிட்ட பொய்களை சொல்லி அவளை அழிக்க அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே இப்போ பேசிக்கிட்டு புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து தான் வந்து நல்லவங்கிறத நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட இந்த ஹீரோயினோட அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. சோ சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் ஆகிற டைம்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் புகுந்து இந்த வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினோட அம்மாவை மலையில இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம ஹீரோவோட அப்பாவையும் அவன் தான் கொலை பண்ணிருப்பான். மொத்தத்துல இப்போ இவங்க அப்பா அம்மாவை யாரு கொலை பண்ணது அப்படின்னா இந்த வில்லன் தாங்கிறது இப்போ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்கும். என்ன ரொம்ப மன்னிச்சிரு, இந்த உண்மையை நான் உன்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் சொல்லாம விட்டுட்டேன், நான் ஹீரோயினை பயங்கரமா லவ் பண்ண, அதனாலதான் நான் இதெல்லாம் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இளவரசரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சரி ஓகே விடுங்க, நாங்க இனிமே சண்டை போட மாட்டோம், ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் கிட்ட நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு ஹீரோயின் எங்க இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்டதுமே நம்ம இளவரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடலை கை காமிச்சு அங்க பாரு அந்த மீன் தான் ஹீரோயின் சொல்லிட்டு சொல்றான். என்ன ஆச்சு அவளுக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவளோட உயிரையே விட்டுட்டா, சோ இப்போ அவளால ஒரு மீனா மட்டும் தான் இருக்க முடியும், நாட்கள் போக போக தான் மந்திர சக்தியை அதிகரிச்சு அவ மனுஷ உருவத்துக்கு மாறுவா, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை காலங்கள் ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம இளவரசரும் சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு புல்லாங்குழல வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துருப்பாளையா, சோ அந்த புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ கடலுக்கு நடுவுல போயிட்டு அந்த புல்லாங்குழல வாசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் மீனா இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இதோட இந்த படமும் இங்க முடியுதுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த படத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது, இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டுமே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு ரொம்பவே அழகான ஒரு லவ் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர் சவி. தேங்க்யூ.